ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் சோம்பு, பட்டை, சீரகம், ஏலக்காய், கிராம்பு தாளிச்சுக்கோங்க. இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க 4-5 வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். 10லேருந்து 12 முந்திரி, ஒரு பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் சோம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா, கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணுங்க. சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக மிளகுத்தூள், கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.